விடியதன் உருவுமை குலமிகு கரியுடு வடிகுடு தன்னதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக்குடி வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஜனவரி மாதம் 15/1/2026 வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்திலும் உத்தராயணம் ஆரம்பமான மாதம், உழவர்களின் திருவிழாவிற்குரிய மாதம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் மாதம், தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் மாதம், நம் பாரம்பரிய மிகப்பெரிய திருவிழா. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தை மாதத்தில் தைப்பூசம், தை அமாவாசை, தைப்பூசம் இதெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய மாதம். சித்திரை என்பதும் தமிழ் மாதத்திற்கு ஒரு முதல் மாதம். அதே போல் பண்டைய காலங்கள் தொட்டு வரும்பொழுது இந்த தை மாதத்தை முன்னோர்கள் வச்சுருக்காங்க என்பது ஒரு சான்று. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தோன்னு எல்லா செல்வமும் வந்து சேரும். அதனால தான் எல்லா வரனும் வருது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி. இப்போது தை மாதத்திற்குரிய தமிழ் மாதத்தின் 10வது மாதம். அந்த 10வது மாதம் சனீஸ்வரனுடைய ப்ரொபோஷனலுக்குரிய கிரகம் 10. அந்த பேஸ் பண்ணி தான் அந்த தொழிலுக்கும் உரியது. இந்த மகரத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் வரும் காலம்தான் தை மாதம். அந்த வகையிலே இப்பொழுது அடுத்து நாம் காண இருப்பது கடகம். கடந்து செல்வது துன்பம், கடந்து செல்வது துயரம், கடந்து சென்றது இடுக்கண், கடந்து சென்றது அத்தனை துன்பத்தையும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உச்ச காலங்கள், இனிமேல் வரக்கூடிய காலங்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய காலங்கள், இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய உயர்வை கொடுக்கக்கூடியது, உங்கள் உயர்வை சுட்டி காட்டக்கூடியது, உங்களுடைய திறமையை எடுத்து காட்டக்கூடியது, உங்களுடைய அறிவையும் அன்பையும் பாசத்தையும் எடுத்து காட்டக்கூடியது தான் கடகராசிக்கு. ஏன் இவ்வளவு புகழ்ச்சி? அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு கடகராசிக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குறோம், கொஞ்சம் சன்மானத்தை கொடுக்குறோம். எல்லாத்தையும் இழந்துருக்கீங்க, எல்லா தன்மானமும் இழந்திருக்கீங்க. அப்போ ஒரு சன்மானம்ங்கிற ஒரு ரெக்கார்ட் பிரேக், உங்கள் ரெக்கார்டு வேணும். அந்த ரெக்கார்டை கொடுக்கக்கூடிய இடம்தான் கடகம். அப்போ கண்டிப்பாக காலபுருஷனுக்கு 4வது இடம், தாயாருக்குரிய இடம், அன்புக்குரிய இடம், பாசத்துக்குரிய இடம், மதிப்புக்குரிய இடம், மரியாதைக்குரிய இடம், வணக்கத்துக்குரிய இடம், வாழ்த்துக்குரிய இடம் கடகம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே மூவ் பண்ணி செம்மத்தில் போய் வச்சிட்டிங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாக இந்த கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க. என்ன தசை, என்ன லக்கணம், என்ன லக்கணம், லக்னாதிபதி எங்கே, 6-8 பண்ணு மறைஞ்சிட்டாரா, இருக்கிறாரா இல்லையா, எல்லாத்தையும் தெளிவு பண்ணிக்கோங்க. இப்படி தெளிவு பண்ணிட்டா கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் கண்டிப்பாக ஒரு மங்களகரமான மாதமாக மாறும், வழிபாட்டுக்குரிய மாதமாக மாறும், பிரார்த்தனைக்குரிய மாதமாக மாறும். ஆடி இல்லையா, ஆடிங்கிறது தான் அம்பிகை வழிபடணுமா? ஏன் தை மாதம் வழிபடக்கூடாதா? ஏன்னா உங்களுக்கு தை பாருங்கள், தையும் மகரம் பாருங்கள், 7க்கு 7 சமசப்தமி ராசி, சமசப்தமி ராசி. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேலை, என்ன தொழில், நிலம், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்தும், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், நீர் சம்பந்தப்பட்டது அனைத்து தொழிலும், டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, அடுத்து கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, அனைத்து நீர் சம்மந்தப்பட்ட நீர்நிலைகள், மீனாக இருந்தாலும் சரி. அடுத்து என்ன இருக்குது? மீனுக்கு பதில் அதுக்கடுத்து என்ன இருக்குது? நிறைய இருக்குதுல்ல. மீன்லேயே நிறைய வகையான மீன் இருக்குது, கப்பல் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, போர்ட் இருக்குது, பார்த்திங்களா, சப்மெரின் இருக்குது, எல்லாமே நீர் தானே. அப்போ நீர் சம்பந்தப்பட்ட போகக்கூடிய அனைத்து தொழிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் கடகராசி. அனைத்தையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் கடகராசி. எத்தனை யோக பலன் இருந்தாலும் வேலை செய்யாது. எது வேலை செய்யும்? ராசி தான் வேலை செய்யும், தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்திற்கு தசாபுத்தி, ராசிக்கு கோச்சார பலன். இதை மனசில் வச்சுக்கோங்க.
லக்கணத்துக்கு தசா புத்தி, ராசிக்கு கோச்சாரத்தில். அப்போ கண்டிப்பாக அஷ்டமத்து சனிலேருந்து விடுபட்டு வந்ததுனால உங்களுக்கு மேற்கொண்ட உங்களுக்கு தகுந்த தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்த மற்ற தொழிலை விட்டு இந்த தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. விவசாயமும் எடுத்துக்கோங்க, விவசாயம் எடுத்துக்கோங்க, மாடு எடுத்துக்கோங்க, வண்டி, தானியங்கள், பால் வியாபாரம். பார்த்திங்களா, பால், அதில் மட்டும் பாலுக்கு தனி, விவசாயம் தனி, நிர்வாகம் தனி, அக்ரிகல்ச்சர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் வந்துடலாம். இப்படியெல்லாம் செஞ்சு வரும்போது நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கடந்த மாதமாக கசப்பான மாதமாக மாறி இனிப்பான மாதமாக அமையும். கசப்பான மாதமாக மாறி இனிப்பான மாதமாக அமையும். தயவுசெய்து உங்களுக்குரிய தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. டெக்ஸ்டைல்ஸ் கூட எடுத்துக்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கலாம், வாத்தியாரும் போகலாம். ஆராய்ச்சி அறிவுக்குரியவர், பட்டப்படிப்புக்குரியவர், ஆராய்ச்சி அறிவும் அதிகமாக இருக்குது. அப்போ அந்தளவுக்கு போகலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா பொதுவாக பாருங்கள், அம்பிகை வழிபாடுனாலே தை மாதம். அம்பிகை அதுக்கு ஏறு சமசப்தம் தான் தை. அப்போ அம்பிகை வழிபாடுனால உங்களுக்கு கடகம்தான். ஆடி மாதம் எல்லா விதமான துன்பம் மறந்து இருக்கும், ஒரு ஓரத்தில் இருக்கும். அப்படி சொல்கிறாங்கல்ல, என்னை மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, ஒரு ஓரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். அதனால் கடகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ அஷ்டமத்து சனி முடிஞ்சு அருகாமையில் ஒரு நல்ல நிவாரணம், நல்ல முதலாளியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்து செயல்பட்டால் இந்த கடகராசி நிச்சயமாக ஒரு நல்ல மார்க்கத்தை கொடுக்கும், நல்ல மனப்பக்குவத்தை கொடுக்கும். கடகராசிக்கு நல்ல மார்க்கத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில். தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க சார், தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க, அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. இதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். வணங்க வேண்டிய தெய்வம் வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, அதை பண்ணுங்க. பில்லி, ஏவல், சூனியம் பயப்படாதீங்க. கோலவிழி அம்மன், கோலவிழி அம்மன் மயிலாப்பூரில் இருக்குது, அந்த ஏரியா மக்களுக்கு. திருச்சி ஏரியா மக்களுக்கு உக்கிர காளி, உக்கிர காளி. திருச்சி மக்களுக்கு உக்கிர காளின்னு ஒரு கோயில் இருக்குது, உக்கிர காளி, அதை வழிபடுங்க. இல்லை அது பக்கத்துலேயே மதுரை காளி இருக்குது, மதுரை போகிற வழியில் மதுரை காளின்னு இருக்குது. அங்கே திங்கள், அங்கே வந்து திங்கள் வெள்ளி திறப்பாங்க, வாரத்தில் 2 நாள் திறப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. மதுரை காளி மிகவும் மிகவும் அருள் பெற்ற தெய்வம், மிகவும் அருள் பெற்ற தெய்வம், உச்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், கேட்ட உடனே கிடைக்கும். அது மதுரை காளி தான். இப்படிப்பட்ட வழிபாடு செஞ்சு வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.